வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. ரீசெண்டா 3BHK அப்படின்னு ஒரு சித்தார்த்தோட படம் ரிலீஸ் ஆயிருந்தப்ப பல பேர் என்னப்பா இது இவ்வளோ ரிலேட்டபிளா இருக்கே, ஆமால சொந்த வீடு வாங்குறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கனவு அப்படின்னு நிறைய பேர் அந்த ஒரு படத்தை பர்சனலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்மையிலே சென்னையில பாத்தீங்கன்னா சொந்த வீடை வாங்கணும் அப்படின்றத தாண்டி வாடகை வீடை தேடுறது, அதுக்கான வாடகை கொடுக்கறதுக்கே தனியா சம்பாதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப நிலைமை மாறி இருக்கு. அதுவும் இந்த ஒரு வருஷத்துல சென்னையில வாடகை வீடோட அமௌண்ட், அதாவது அந்த ரெண்ட் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இது Info 366. இப்போ பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சொந்த வீடு வாங்கணுங்க, அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு நிறைய பேரோட கனவாவே இருக்கும். நிறைய வீட்டில் அம்மா அப்பாவோட கனவாவுமே அது இருக்கும். முக்கியமாக இது வாடகை வீட்டில் இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த பெயின் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சொந்த வீடோட ரேட் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 20 வருஷம் நம்ம ஓடணுமேப்பா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனால் இங்கே சென்னையில் இந்த ஒரு வருஷத்துல, அதாவது 2025 மட்டுமே வாடகை வீடோட ரெண்ட் அப்படின்றது 10 to 12%, முக்கியமா 3BHK வீடுகளோட ரெண்ட் அப்படின்றது 10 to 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை நோ புரோக்கர் ஆப் மூலியமா நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாம். அவங்க ரீசெண்டா அவங்களோட ஆப்ல அவங்க அனலைஸ் பண்ணது அண்ட் ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுலதான் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா வேளச்சேரி, ஆவடி, கொளத்தூர், வலசரவாக்கம், குரோம்பேட் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல நீங்க ரெண்ட் வீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா, ரெண்டல் அதாவது வாடகை வீட்டை தேடுறீங்க அப்படின்னா இப்ப ரொம்பவே அந்த ஏரியாஸ்ல 10 to 12% வரைக்கும் ரெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமா அடுத்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா OMR, ஆவடி இந்த மாதிரி ஏரியால 10 to 15% வரைக்கும் வாடகை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் டைம்ல இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே இவ்வளோ கிராஜுவலா வாடகை வீடோட வாடகை இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கேப்பா, அப்படி என்னதான் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா மெட்ரோ, அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸோட இன்வால்மெண்ட், இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா 3BHK வீடு வேணும் அப்படின்ற ஒரு நீடட் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு மாறி இருக்கக்கூடிய நிலைமை. முக்கியமா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை, அவங்களோட ஆஃபீஸ் அப்படின்னு எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கணும், ஒரு மெட்ரோ பக்கத்துல இருக்கணும் வீடு அப்படின்னு இந்த மாதிரி ஏரியாஸ்லயே வீடுகளை அதிகமா சர்ச் பண்றதுனாலையும் அங்க போய் குடியேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையும் இந்த ஒரு ரெண்ட் அப்படின்றது இந்த வருஷம் மட்டும் இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல வாடகை வீடுல வாடகை கொடுக்கறதே பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குற அளவுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இதுல என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் 3BHK ரெண்ட், அதாவது 3BHK வீடோட ரெண்ட் அப்படின்றது 35K குள்ளதான் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்தது. ஆனா இப்ப அது 42,000 ரூபாய் உயர்ந்திருக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. வாங்குற சம்பளமே அவ்வளவு இல்லைங்க, எங்களுக்கு எப்படிங்க அந்த வீட்டுல நாங்க வாடகைக்கு போக முடியும், ஆனா எங்களுக்கு அந்த ஒரு நீடு இருக்கே அப்படின்னு பல மிடில் கிளாஸ் புலம்பக்கூடிய நிலைமையில தான் இப்ப வாடகை வீடுக்கு வாடகை கொடுக்கறதே மாறி இருக்கு. நீங்க இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வீடு பாத்தீங்க, இல்ல வீடு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, முக்கியமா பேச்சுலர்ஸா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரெண்ட் இன்க்ரீஸ் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதை எந்த அளவுக்கு கம்மி பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.